அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று நாம் 21வது நாயன்மாராக வரிசைப்படுத்தப்படும் காரி நாயனார் என்பவர் பற்றி காணலாம். இவர் சோழ நாட்டின் திருக்கடவூரில் பிறந்தவர். திருக்கடவூர் அபிராமிக்கு உரிய திருத்தலம். அதே சமயத்தில் அமிர்த கடத்தை ஏந்தியிருக்கின்ற அமிர்த கடேஸ்வரர் வாழ்கின்ற திருத்தலம். அந்த அமிர்த கடத்திலிருந்து நமக்கும் ஒரு துளி அமிர்தத்தை அளித்து நித்தியமான சாஸ்வதமான நிலைத்த இன்பத்தை அமிர்த கடேஸ்வரர் அருளுவார் என்று தல புராணங்கள் சொல்கின்றன. அப்படிப்பட்ட திருத்தலத்தில் பிறந்தவர் காரி நாயனார். இவர் சிவனடியார்கள் மீது மிகுந்த அன்பும் பற்றுதலும் கொண்டு விளங்கினார். அவர்களுக்கு தேவையான உணவு, உடை இவற்றை தங்கு தடை இல்லாமல் வாரி வாரி வழங்கி கொண்டு இருந்தவர். அன்றைய நாட்களில் பெரும் புலவராகவும் சிறந்த சொற்பொழிவாளராகவும் விளங்கிய பெருமைக்கு உரிய நாயன்மார்கள் இவர் மட்டும்தான் குறிப்பிடப்படுகின்றார். இவர் காரி கோவை என்ற ஒரு கோவை இலக்கிய நூலை எழுதி சேர சோழ பாண்டியர்கள் என்ற தமிழகத்தினுடைய மூவேந்தர்கள் முன்னிலையிலேயும் அரங்கேற்றம் செய்கின்றார். அந்த மன்னர்களெல்லாம் மனமகிழ்ந்து வாரி வாரி வழங்கிய நிதி குவைகளை அத்தனை அளக்க முடியாத செல்வத்தை, குவைங்கிறது குன்று போல குவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த மன்னர்கள் சேர சோழ பாண்டியர்கள் பொன்னையும் பொருளையும் அப்படி குன்றுகள் போல குவித்து குவித்து கொடுத்தார்கள் என்று வரலாறு சொல்லுகின்றது. அவ்வளவு பெரிய செல்வத்தை சிவன் கோயில்கள் எழுப்புவதற்கும் அந்த சிவனுடைய கோயிலில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் முழுமையாக செலவு பண்ணி வந்தார். இவருக்கு இருக்கக்கூடிய மற்றொரு தனிச்சிறப்பு, சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி நாம் திருநொடித்தான் மலை பதிகத்திலே வெள்ளை யானை மீது ஏறி திரு கைலாயத்திற்கு எம்பெருமானுடைய இருப்பிடத்திற்கு சென்றார் என்று தாமே பதிவு செய்திருக்கின்றார். நொடித்தான் மலை பதிகம் என்ற பாடல்கள். அப்படி இந்த காரி நாயனாரும் உடலோடு திரு கைலாயம் சென்றார். அங்கு உடலோடு கைலாயவாசியாக மாறி திரு கைலாயத்தின் அதிபதியாக இருக்கும் சிவபெருமானுக்கு தொண்டாற்றி கொண்டிருக்கின்றார் என்பது இவருடைய தனிச்சிறப்பாக சொல்லப்படுகின்றது. இத்தனை பெருமைகளுக்கு உரியவராக இருக்கும் காரி நாயனார் பற்றி நாம் என்று கண்டோம். இவரை போல அவ்வளவு பெரிய சிறப்புகளெல்லாம் பொருந்தியவர்களாக ஒரு நாளும் சாமானியப்பட்ட நம்மால் முடியாது. இருந்த போதிலும் இறை அடியவர்களை போற்றுதல், அவர்களுக்கு தேவையான சிறிய சிறிய உதவிகளை செய்வது, இவை இரண்டு நம்மால் செய்யக்கூடிய காரியங்கள் தான். அதனாலே காரி நாயனாரை பின்பற்றி நாமும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்து செல்வோம். நிச்சயமாக
திருக்கைலாய வாயில் நமக்கும் திறக்கும் என்று கூறி விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.